மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அம்மா, சிங்கம் என்ன பண்ணுச்சுமா? அந்த மான்குட்டியை கடிச்சு முழுங்கிருச்சா? அதுதான் இல்ல. சிங்கத்துக்கு பசிக்குதுல, சாப்பிட்டுருக்கோல. யாருக்காச்சும் குட்டிஸ் எல்லாம் அடிக்க மனசு வருமா? நீ கையில வச்சிருக்கிற பாப்பாவை அடிப்பியா? ஆஹா, புஜ்ஜி குட்டி, அம்மு குட்டி, செல்ல குட்டின்னு கொஞ்சுவேன். அப்படிதான் அந்த சிங்க குட்டியும் கொஞ்சிச்சான். அது எப்படி தெரியுமா? அட அழகு மான் குட்டியே, புள்ளி மான் குட்டியே, வழி மாறி வந்துட்டியா செல்ல குட்டி? வா வா, உன்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லிச்சான். டாடா வந்தாச்சு. டாடா வாங்க. மல்லியம்மா ஒரு சூப்பர் ஸ்டோரி சொன்னாங்க, உங்களுக்கு நான் சொல்றேன் வாங்க. என்னாச்சுங்க? ஏன் உம்முன்னு இருக்கீங்க? காலையில நடந்ததை பத்தி யோசிக்கிறீங்களா? விடுங்க, எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. நமக்குன்னு எது இருக்கோ அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். நமக்குன்னு இல்லாதது அது போய்தான் ஆகும். அப்படி போயிடுச்சுன்னு விட்டுருங்க. இன்னைக்கு இல்லனாலும் இன்னொரு நாள் அது போயிருக்கும். விட்டு தள்ளுங்க. புரியுது மல்லி, நீ என்னென்ன சொல்றியோ அதெல்லாம் தான் என் மனசும் ஒரு பக்கம் சொல்லுது. ஆனா எல்லாத்தையும் மீறி ஒரு மாதிரி அத எப்படி சொல்றதுனே தெரியல. ஒரு மாதிரி மனசுல கொஞ்சம் அழுத்தமா இருக்கு. நானும் ரிலாக்ஸா இருக்கணும்னு நினைக்கிறேன், வேற எதை பத்தியாச்சும் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா முடிய மாட்டேங்குது. மல்லியம்மா, டாடா என்ன சொல்றாங்க? அழுத்தமா அப்படினா? ஒன்னும் இல்ல வெண்பா, நீ ஸ்கூல்ல இருந்து வர்றப்போ சில நாள்லாம் செம்ம சோகமா இருப்ப. மூட் அவுட்ல வருவல, ஏன்னு கேட்டா என்ன சொல்லுவ? அதுவா, நான் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லுவேன். மீனு சண்டை போட்டா மல்லியம்மா, மீனோட தனியா விட்டு சாப்பிட போயிட்டா மல்லியம்மான்னு சொல்லுவேன். ஆனா சில நாள் ரீசனே இல்ல, ஆனாலும் மூட் அவுட்டா இருக்குன்னு சொல்லுவல. இன்னைக்கு கூட அப்படிதானே சொன்னேன். இவ்வளவுதானா? இதுக்குதான் டாடா இவ்வளவு சோகமா இருக்காரா? இதுக்கு என்கிட்டயே கேட்டிருந்தா நானே சூப்பர் ஐடியா கொடுத்திருப்பேனே. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல நம்பிக்கை இல்லையா? பக்கத்துல வாங்க, நான் சொல்றேன். எங்க வாங்க, குழந்தை கூப்பிடுறான்ல. டாடா அப்படியே உட்காருங்க. நான் சொல்ற ஐடியாவை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க மூட் அவுட் போயிடும். இப்போ என்ன மாதிரி மல்லியம்மா மடியில தலை வச்சு படுங்க. இதோ இப்படி. மல்லி மடியில தலை வச்சு படுத்தா எல்லாம் சரியாயிடுமா? இதெல்லாம் மேஜிக்கா? நீ சும்மா இரு வெண்பா, விளையாடாத. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அதான் சொன்னேன். கேட்டா கேளுங்க, கேட்கலன்னா போங்க. லாஸ் உங்களுக்கு தான். நிஜமா தான் சொல்றியா? மதர் ப்ராமிஸ்டடா. இன்னைக்கெல்லாம் நான் செம்ம மூட் அவுட். அப்புறம் என்னாச்சுன்னா மல்லியம்மா மடியில படுத்து கதை கேட்டனா எல்லாம் ஓடி போச்சு. இப்ப செம்ம ஜாலியா இருக்கேன். நீங்களும் வாங்க, வந்து படுத்துக்கோங்க. அட வாங்க டாடா. மல்லியம்மா, உங்களுக்கு ஓகே தானே? வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடி வேல் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ, மின்னல் மோதும் வாசல் நீயே, செல்லமான நீரல் நீயே,
நெஞ்சமே எங்கும் தேடல் நீ. வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ. வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ. என்னத்த மணி 6 தாண்டுது, மல்லி இன்னுமா எழுந்துக்காம இருக்கா? வழக்கமா சீக்கிரமா எழுந்துருவாள்ல. ஆமா ஆமா, பொதுவா 5:30க்கெல்லாம் எழுந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவா. இன்னைக்கு என்னவோ தெரியலையே, பாவம் குழந்தை டயர்ட்ல தூங்கி இருப்பா. சரி, கதவை தட்டுறேன். இரு இரு இரு, கதவை ஏண்டி தட்ட போற? அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்ப காலிங் பெல் அடிக்கட்டா? ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இரு. நான் தான் சாவி எடுத்துட்டு இருக்கேன்ல. தூங்குற பிள்ளைங்க அரக்க பறக்க எந்திரிச்சு தூக்கம் கிட்டுற போது. விடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கம் கெட்டு போனாதான் என்னவா? ஐயோ, விட்டா பேசிக்கிட்டே இருப்பியே நீ. வா, திறந்துட்டேன் பாரு. இப்படி டக்குன்னு வைப்ப. பாத்து பாத்து பாத்து, அந்த தலகணி எடுத்து வை. அது வந்து விடிஞ்சதே தெரியல. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். நைட்டு ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தோமா, தூங்க நேரம் ஆயிடுச்சு. விடிஞ்சது தெரியாம. நடக்கட்டும் நடக்கட்டும். வீட்ல நாங்கெல்லாம் இல்லன்னதும் ஒரே ரொமான்ஸ் தான் போல இருக்கு. போங்க பெரியமா, உங்களுக்கு எப்பவும் கிண்டல் தான். உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரு, ரொம்ப டயர்டா இருந்தாரு. வெண்பா வந்து என் மடியில ஒரு பக்கம் படுத்திருந்தா, அவதான் அவரையும் கம்பல் பண்ணி படுக்க வச்சா. ஓ, இவ சொன்னதும் அவர் உடனே படுத்துருவாரா? மேடம் பர்மிஷன் இல்லாமலையா சார் அப்படி படுத்து தூங்குனாரு? கள்ளி. ஆமாமா, நெஞ்சுருக சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அங்க ஒருத்தி அடிமடியிலேயே கைய வச்சு துரத்தி அடிச்சால, அதான் மடியில படுத்து தாஜா பண்றாராக்கும். அக்காவோட கணக்க தம்பி தீக்குறாரு போல இருக்கு. நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்ட? எப்ப பார்த்தாலும் ஏன் அவர் மேல வன்மத்தை கொட்டிட்டு இருக்க? ஐயோ, ஏன் நாக இப்படி வார்த்தையில விஷத்தை கக்கிட்டு இருக்க? அவர் மேல எனக்கு என்ன வன்மம்? அன்னைக்கே காசு இருக்கிறப்ப மல்லிகிட்ட இப்படி எல்லாம் நடந்திருந்தாருன்னா நான் ஏன் இப்ப பேச போறேன்? அந்த வீட்ல நடந்த எல்லாத்தையும் வசதியா மறந்துட்டீங்கல்ல அத்தை? மல்லி, உனக்காவது ஞாபகம் இருக்கா, இல்ல உனக்கும் மறந்துருச்சா? இங்க பாரு மல்லி, வாழ்க்கையில சில விஷயங்களை மறக்கவே கூடாது. அப்பதான் திரும்பவும் ஏமாறாம இருக்க முடியும். நான் உன்னை கஷ்டப்படுத்தினதையும் சேர்த்துதான் சொல்றேன். கிடைச்சா ஒரு இழிச்ச வாயின்னு தலையில மிளகா அரைச்சிட்டு போயிருவாங்க. அதான் இந்த உலகம். காலையில வந்ததும் வராததுமா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? என்னமோ நீதான் அப்படியே நான் பார்க்காத உலகத்தை பாத்துட்டு இருக்கியா? பேசாம போய் குளிச்சுட்டு ரெடியாவ. இருங்கத்த, மல்லிக்கு மறந்து போன விஷயம் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு போறேன். மல்லி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த குடும்பத்துக்காரங்க உனக்கு என்னென்னலாம் அநியாயம் பண்ணிருக்காங்கன்னு நல்லா புரியும். உனக்கு ஞாபகம் இருக்கா? மல்லி ஏதோ விஷப்பூச்சி கடிச்சு கஷ்டப்பட்டாலே, அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு அவரு தானே தூக்கிட்டு போனாரு. அவரோட அக்காக்காரி இவளை அழ வச்சாலே, அப்ப மல்லிக்கு சப்போர்ட்டா மாப்பிள தம்பி பேசினாரு. மல்லி வீட்டை விட்டு வெளியில போனப்ப கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்தாரு. இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? அத்தை,
இத மட்டும் சொல்றீங்க? அதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் எனக்கு தெரியுமே. ஆ? இது எல்லாத்தையும் வச்சு நீங்களும் மல்லி மனசுல இது காதல் தான் ஆசையை வளர்த்து விட்டீங்க. ஆனா நடந்தது என்ன? கேஸுக்காக தான் இந்த கூத்தல்லான்னு அக்கா காரி கிட்ட ஒரே போடா போட்டு இவளை அசிங்கப்படுத்தினார்ல. ஆமாவா இல்லையா? இது எல்லாத்துக்கும் பதில் உனக்கு நல்லாவே தெரியும் மல்லி. நல்லா யோசிச்சு பாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய துரோகம். நம்பிக்கை துரோகம் தானே இதெல்லாம். இந்த மனுஷனை நம்பி இன்னும் மோசம் போக காத்திருக்கேன்னு தான் என்னால தாங்க முடியாம புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஏய் என்ன புள்ள நீ போய் குளிச்சு ரெடியாகு. நான் காஃபி போட்டு டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். மாத்திரை எல்லாம் போடுறதுனால காலையில சீக்கிரமே பசி எடுக்குதுன்னு பாபு சொன்னான்ல. வா தூக்கு வா வா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.